Hello guys, welcome again to our short vocabs class. 45 டேஸ்க்கு முடிக்கணும்னு வச்சுருக்கோம். பட் இனிமேல் நம்ம ரெகுலராக ஒரு 25 டேஸ் வரைக்கும் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு போய்க்கிடலாம். மெயின்ஸில் ஒரு 20 டேஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக வருங்க. இந்த வீக் ஃபுல்லாக ரெகுலராக டெய்லி 1 இல்லை 2 வந்துடும். கண்டிப்பாக மறக்காமல் படிச்சிடுங்க. கான்டிசென்ட் அப்படின்னா ஒருத்தங்களை கேவலமாக பார்க்குறது. கான்டிசென்ட் டிசென்ட்னா கீழே, கரெக்டாக? டிசென்ட் அப்படின்னா கீழேங்க. ஸோ கான்டிசென்ட் அப்படின்னா ஒருத்தங்களை கேவலமாக பார்க்குறது. ரைட், நம்ம வெப்சைட்டில் புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பிடிஎஃப் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். புக்ஸ் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பிடிஎஃப் கோர்ஸ் அதே மாதிரி ரீடிங் கோர்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா 199 கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees உங்களுக்கு ரிவார்டு. அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டு புக் ரீடிங் கோர்ஸ் கம்ப்ளீட் ரீட் பண்ணி முடிச்சிங்கன்னா 2000 rupees. ஸோ இது எதுக்கு உங்களுக்கு இன்க்ளூட்ஸ் கேஷ் ரிவார்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் இருக்கும். எதுக்கு? உங்கள் ரீடிங் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு தான். சரியா? ஓகே. கான்டிசென்ட்னா சுப்பீரியர் ஆட்டிடியூடு இருக்கிறது, ஒருத்தங்களை கேவலமாக நினைக்கிறது. சரியா? பேட்ரனைசிங், கேவலமாக நினைக்கிறது. பேட்ரனைசிங்னா என்ன அர்த்தம்னா இவனுக்கு என்னத்தை பெருசாக தெரியும்னு ஒருத்தங்களை கேவலமாக நினைக்கிறது, நம்ம சுப்பீரியர்னு நினைக்கிறது. அதுதான் கான்டிசென்ட் அண்ட் பேட்ரனைசிங். டைக்ரெஸ்னா டு மூவ் அவே, டு ஸ்ட்ரே அவே ஃப்ரம் த மெயின் சப்ஜெக்ட். டைக்ரெஸ், டு மூவ் அவே ஃப்ரம் த மெயின் சப்ஜெக்ட். முக்கியமான சப்ஜெக்ட்ல இருந்து விலகி போகிறாங்க அப்படிங்கிறது தான் டைக்ரெஸ். சரியா? இது பேசும்போது சொல்லுவாங்க. பேசும்போது ஐ டு நாட் வாண்ட் டு டைக்ரெஸ் நவ் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டாபிக் பேசிகிட்டு இருக்கேன், அந்த டாப்பிக்ல இருந்து நான் விலகி போக விரும்பலைன்னு அர்த்தம். அதுதான் டைக்ரெஸ். சரியா? இது மெயினாக ஸ்பீக்கிங்கில் சொல்லுவாங்க, அதே மாதிரி ரைட்டிங்லேயும் சொல்லுவாங்க. அடுத்த பால்ட்ரினா ஒர்த்லெஸ், இன்சிக்னிஃபிகண்ட். இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு நான் எப்போ பார்த்தேன்னு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுது. ஒரு டெஸ்ட் மேட்ச்சு 120 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அப்போது இந்தியா ஆல் அவுட் ஃபார் அ பால்ட்ரி 120. பால்ட்ரி ரொம்ப கம்மியான, ஒர்த்லெஸ்ஸானன்னு சொல்லலாம், முக்கியம் இல்லாத. ஸோ ஒரு நெகட்டிவ் வேர்டு, சாதாரணமான பால்ட்ரி. நெக்ஸ்ட் இன்ஃபேச்சுவேட்டட், நம்மளுக்கு தெரியும் இஸ் எ நெகட்டிவ் வேர்டு. சரிங்களா? ஃபூலிஷ்லி அட்ராக்டட் ஆர் ஷார்ட் டெம்பரரி ஃபீலிங்ஸ். அதுதான் இன்ஃபேச்சுவேஷன். ஷார்ட் டெம்பரரி ஃபீலிங்ஸ். ரீபேட்ரியேட்னா சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது. ஆஃப்டர் த வாருக்கு அப்புறம் யூஎஸ் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க ஒரு எஃபர்ட். எதுக்கு? டு ரீபேட்ரியேட் த டெட். செத்தவனை அவன் ஊருக்கு திருப்பி அனுப்புகிறாங்க, ரீபேட்ரியேட். ஸோ கான்டிசென்ட் அண்ட் பேட்ரனைசிங், ஒருத்தங்களை கேவலமாக பார்க்குறது, நான் சுப்பீரியர்னு நினச்சிக்கிறது. டைக்ரெஸ்னா டு மூவ் அவே ஃப்ரம் த மெயின் சப்ஜெக்ட், அதான் டைக்ரெஸ். பால்ட்ரினா இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஒர்த்லெஸ். இன்ஃபேச்சுவேட்டட்னா ஃபுலிஷ்லி அட்ராக்டட். ரீபேட்ரியேட்டட் இஸ் டு ரிட்டர்ன் டு ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புறது, அதான் ரீபேட்ரியேட். ஹயாட்டஸ் இஸ் அ பிரேக், பாஸ், டெம்பரரி ஸ்டாப், அதான் ஹயாட்டஸ். சரிங்களா? த பேண்ட் இஸ் மேக்கிங் அன் ஆல்பம் அகெயின் ஆஃப்டர் அ 5-year hiatus. Hiatus is a temporary stop. வெகாரி அப்படின்னா சடன் சேஞ்ச். ஒரு சிச்சுவேஷன்லேயோ ஒருத்தவங்களுடைய பிஹேவியர்லேயோ சடன் சேஞ்ச், அதுதான் வெகாரி. குவர்க் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. ஏன் வித்தியாசமாக? சடன் சேஞ்ச் வருது, சடனாக வந்துட்டு ஒரு மாற்றம் வருதுன்னா அது நம்ம எப்படி தெரியும்? ஸ்ட்ரேஞ்சாக தெரியும். சரியா? ஸோ வெகாரி இஸ் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் அ சிச்சுவேஷன் ஆர் இன் சம் ஒன்ஸ் பிஹேவியர். புரிஞ்சிச்சா? ஸோ ஃபஸ்ட்டு கான்டிசென்ட், கேவலமாக நினைக்கிறது. டைக்ரெஸ்ஸு, மெயின் சப்ஜெக்ட்லேருந்து விலகிறது தான் டைக்ரெஸ். ஐ டூ நாட் வாண்ட் டு டைக்ரெஸ்னால் நான் விலகி போக விரும்பலைன்னு அர்த்தம். அடுத்த பால்ட்ரி, இன்சிக்னிஃபிகண்ட். இன்ஃபேச்சுவேட்டட்னா ஃபுலிஷ் அட்ராக்ஷன். ரீபேட்ரியேட்டட் இஸ் டு சென்ட் டு யுவர் ஓன் கண்ட்ரி. ஹயாட்டஸ், பிரேக். வெகாரி அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச், ஒரு சிச்சுவேஷன்லேயோ ஒரு பிஹேவியர்லையோ. இங்கே பாருங்கள், வின்டர் வெதர் வந்துட்டு
டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும், எதிர்பாராமல் மாறும் வின்டர் வெதர். அதனால் வெக்கேஷன் பிளான் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான ஐடியா தான். வெக்கேஷன் பிளான் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கான ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர் வெதர் மாறிட்டே இருக்கும், ஸோ வெக்கேஷன் பிளான் பண்ணுறது இஸ் அ ரிஸ்கி ப்ராப்போசிஷன். மேக் அ ஃபுல் ஆஃப் ஒன் செல்ஃப் அப்படின்னா மற்றவங்க நம்மளை கேவலமாக நினைக்கிற மாதிரி, நம்மளை நாமளே முட்டாளாக காமிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறது. ஐ மேட் அ ஃபூல் ஆஃப் மை செல்ஃப் பை ட்ரிப்பிங் ஆன் த ஸ்டேர்ஸ். படியில் நான் ஏறிட்டு இருக்கேன், டக்குன்னு படியில் தட்டி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா ட்ரிப்பிங் ஓவர் த ஸ்டேர்ஸ். படியில் தட்டி விழுந்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாரும் பார்த்து என்ன நினைப்பாங்க, இன்னும் இவனுக்கு இது படியேற போய் விழுந்துட்டானே அப்படின்ட்டு. மேக் அ ஃபூல் ஆஃப் ஒன் செல்ஃப். நம்மளுக்கு எம்பாரசிங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம், அதுதான் மேக் அ ஃபூல் ஆஃப் யுவர் செல்ஃப். மேக் அ ஃபஸ். மேக் அ ஃபஸ்னா ஒரு கமோஷன், ஒரு 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 கூச்சம், கூச்சம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, கமோஷன் உண்டாக்குறாங்க அப்படின்னா ஒரு சத்தம் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஒரு கூச்சல் இடுறாங்க, கூச்சம் இல்லை, கூச்சல் இடுறாங்க. கூச்சல் இடுறாங்கன்னா கத்துறாங்க. ஒரு பிரச்சனைக்கு அட்டென்ஷன் கொண்டு வர்றதுக்காக ஒரு கமோஷன் உருவாக்குறாங்கன்னா ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு அட்ராக்ஷன் உருவாக்குறாங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அதுதான் காசிங் அ கமோஷன். போராட்டம் பண்ணால் என்ன வரும், எல்லாரும் நம்ம மேலே அட்ராக்ஷன் திரும்பும், நியூஸு மீடியாவில் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் காசிங் அ கமோஷன். கமோஷன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம், ஒரு சவுண்டு கொடுக்குறது சொல்லலாம், ஒரு கூச்சல் இடுறது சொல்லலாம், ஒரு ஒரு விஷயத்துக்காக போராடுறது சொல்லலாம். ஸோ எப்படியோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு அட்டென்ஷன் கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ணுற விஷயம், சரியா? பிரச்சனைக்கு அட்டென்ஷன் நம்ம ஆட்கள் மெயினாக என்ன பண்ணுவாங்க, இப்போ போராட்டத்தில் இறங்குவாங்க. அதுதான் காசிங் அ கமோஷன். அதான் மேக் அ ஃபஸ். மேக் அ பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐடியாவை முன்னெடுத்துவது. ஸோ மற்றவங்கள பர்சுவேட் பண்ணுறதுக்காக, கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட் போடுறோம்னா அதான் மேக் அ பாயிண்ட். மேக் அ ஃபூல் ஆஃப் ஒன் செல்ஃப்னா நம்மளையே முட்டாளாக காமிச்சிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு. அடுத்தது மேக் அ ஃபஸ் அப்படின்னா காஸ் அ கமோஷன், டிஸ்டர்பன்ஸு, சவுண்டு, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு அட்டென்ஷன் கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். மேக் அ பாயிண்ட்னா ஒரு பாயிண்ட் சொல்லி, ஒரு ஐடியா சொல்லி மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, சரியா? அடுத்தது மைல்ஸ் அஹெட். பின்னாடி இருந்து முடிச்சிடுவோம். மைல்ஸ் அஹெட்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கேன், மை நியூ டிவி இஸ் மைல்ஸ் அஹெட் ஆஃப் மை ஓல்டு ஒன். பழசை விட எவ்வளோ முன்னாடி இருக்கு. திங்க் த வேர்ல்ட் ஆஃப், ஐ திங்க் த வேர்ல்ட் ஆஃப் யூ. நீந்தாண்டா என் உலகம்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், நீந்தாண்டா என் உலகம்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மைக்கேல் திங்க்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஹிஸ் கிராண்ட் சன், ஹி லவ்ஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம். த பீஸ் நீஸ் அப்படின்னா த வெரி பெஸ்ட், சரியா? அந்த பீக்கு நீ இருக்கான்னா இந்த ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி பார்த்தோம். பீக்கு நீ அப்படின்னா பீ வந்துட்டு அதோடைய ஹனியை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த நீல தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமா. அந்த லெக்கில் இருக்கிற ஒரு போர்ஷனில் தான் நீனா நம்ம மடக்கக்கூடிய, நம்ம லெக்கில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ஷன், த ஃப்ளெக்சிபிள் ஜாயிண்ட், அதுதான் நீ. ஸோ பீக்கு நீல தான் அந்த ஹனி ஸ்டோர் ஆகிருக்குமா. ஸோ பீயுடைய நீஸ் அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பீ கொண்டு வர்ற ஹனி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பீ நீல தான் அந்த ஹனியை ஸ்டோர் பண்ணி வைக்குது, அதனால பீஸ் நீஸ் சொல்கிறதுக்கே அழகாக இருக்கும். பீஸ் நீஸ் த வெரி பெஸ்ட். தி ஐஸ்கிரீம் அட் பார்லர் இஸ் ரியலி த பீஸ் நீஸ் த வெரி பெஸ்ட். ஓ மேக் அ ஃபுல் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களே முட்டாள்தனமாக காமிச்சிக்கிறது. மேக் அ ஃபர்ஸ்ட், கிரியேட் அ கமோஷன். மேக் அ பாயிண்ட் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஏற்படுத்தி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது. பீஸ் நீஸ் வெரி பெஸ்ட். திங்க் த வேர்ல்ட் ஆஃப்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்மையர் பண்ணுறோம். மைல்ஸ் அஹெட் ஆஃப்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். வெகாரி இஸ் சம் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் பிஹேவியர் ஆர் அ சிச்சுவேஷன். ஹயாட்டஸ் பிரேக், ரீபேட்ரியேட், சென்ட் டு யுவர் ஓன் கண்ட்ரி. இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்னா இஸ் ஃபூலிஷ்லி பேஷனேட். பார்ட் ஆஃப் ஸ்பீச் பக்கத்தில் எழுதியிருக்காங்க, சரிங்களா? பால்ட்ரி அப்படின்னா இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் ஒர்த்லெஸ், அட்ஜெக்டிவ் இது. டைக்ரெஸ், ஐ ஸ்டே அவே ஃப்ரம் த மெயின் சப்ஜெக்ட். மெயின் சப்ஜெக்டில் ஐ டூ நாட் வாண்ட் டு டைக்ரெஸ் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பேசுகிறதுலையோ எழுதுறதுலையோ. அப்படின்னா என்ன அர்த்தம், மெயின் டாப்பிக்லேருந்து நான் விலக விரும்பலைன்னு அர்த்தம். கான்டிசென்ட்னா
கேவலமாக பார்க்குறது. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ்ஸு எப்படி இருக்குது, கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.